இன்று இங்கு இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னாலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இம்மூன்று தலைவர்களுடைய அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர் தான் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய இந்த தொண்டர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற கூட்டமாக தமிழகத்தில் இருக்கின்ற 38 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டமாக நாங்கள் சென்று தொண்டர்களை சந்தித்து பொதுமக்களை சந்திக்கின்ற நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. இந்த தென்காசி மாவட்டம் இன்றோடு 30 மாவட்டங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 30 மாவட்டங்களிலும் தென்காசி மாவட்டத்தில் தான் அதிகமான தொண்டர்கள் குழுமி இருந்து நீங்கள் பிரம்மாண்டமான உங்களுடைய ஆதரவை, தொண்டர்களுடைய ஆதரவை, நாங்கள் இருக்கிறோம் தொண்டர்கள் உங்களுடைய தர்மயுத்தை வெற்றியடைவதற்கு நாங்கள் என்னாலும் உறுதியோடு பாடுபடுவோம் என்று நீங்கள் சொல்லுகின்ற போது என்னாலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டு காலம் யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக, 3 முறை முதலமைச்சராக, நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு தந்த முதலமைச்சராக, சிறப்பான ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு வழங்கினார்கள். புரட்சி தலைவர் அவர்களை தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக, அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டமாக, தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் இந்த திட்டத்தினுடைய முழு பயனும் இன்றைக்கு வாழுகின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு பின்னாலே வருகிற நம்முடைய எதிர்கால சந்ததியிலும் அந்த திட்டத்தினுடைய பலனை பெற வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் பார்த்து 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 ஒவ்வொரு திட்டத்தையும் அதனுடைய பலன் மக்களுடைய திருக்கரங்களில் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை நிகழ்த்தி காட்டினார்கள், வரலாறு படைத்தார்கள் என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியுடைய சாதனை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய போது கழகம் நேரான பாதையில், நீதியின் பாதையில், தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும் என்று இந்த இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்கான உருவாக்கப்பட்ட இந்த இயக்க தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றி கழக சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். பல்வேறு சட்ட விதிகள், அந்த சட்ட விதிகளில் காலத்திற்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் சில விதிகளை மாறுதல் செய்யலாம் அல்லது திருத்தம் செய்யலாம் என்ற விதிமுறையும் புரட்சி தலைவர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் தொண்டர்களுக்கான உரிமையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விதியை உருவாக்கினார். அது என்ன விதி என்று சொன்னால், கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் என்ற பதவி, அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியை தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை தேர்தல் மூலமாக நம்முடைய தொண்டர்கள் உங்களுக்காகத்தான் புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார். மற்ற விதிகளெல்லாம் மாறுதல் செய்யலாம், திருத்திக் கொள்ளலாம் என்ற விதிமுறையும் இருந்தது. ஆனால் தொண்டர்களுக்கான புரட்சி தலைவர் அவர்கள் இதய சுத்தியோடு தொண்டர்களுக்கு வழங்கிய அந்த உரிமையை மட்டும் திருத்தம் செய்யவோ, மாறுதல் செய்யவோ, ரத்து செய்யவோ கூடாது என்ற அந்த சரத்திலே சேர்த்திருந்தார். இன்றைக்கு நிலைமை என்ன? எதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த விதியை உருவாக்கி வழிநடைப்படுத்தினாரோ அதைத்தான் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் தர்மத்தின் வழியிலிருந்து கடைபிடித்து புரட்சி தலைவர் காட்டிய பாதையில் நடந்து சென்று இந்த இருவரும் தலைவர்களும் 50 ஆண்டு காலம் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு கழகத்தை யாராலும் வெல்ல முடியாத எகுக்கோட்டையாக நம்மிலே தந்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம்
புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைவருடைய மறைவுக்கு பின்னால் பொதுச் செயலராக பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று திமுகவும் கூட்டாளி கட்சிகளும் செய்த சதி வேலைகள், இவைகளெல்லாம் எதிர்கொண்டு பல்வேறு பொய் வழக்குகளையும் எதிர்கொண்டு தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொழிலை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனால் வந்தாலும் அசைக்க முடியாத எகைக்கோட்டையாக நம் கையிலே தந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா உருவாக்கினார். முதலாவது தர்ம யுத்தம் முடிவடைந்து இரு பிரிவாக இருந்த நாம் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலர் 30 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுயிர் தந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு இதய சக்தியோடு நடைபெற்ற அந்த நேரத்தில் நடைபெற்ற கழக பொதுக்குழுவில் இனிமேல் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்தான் என்ற தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தையும் இன்றைக்கு ரத்து செய்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை உருவாக்கியிருக்கிறார். பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா தான் நாம் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பின்னால் கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற 2 பதவிகளை உருவாக்கலாம் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய தேர்தல் கமிஷன் நம்முடைய கழகத்தினுடைய விதிகளின்படி, முதுநிலை பட்டியலின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முதலாவதாக, 2வது அவைத்தலைவர், 3வதாக கழகத்தினுடைய பொருளாளர். நாம் இரு பிரிவாக இருந்து இணைந்ததுக்கு பின்னால் இந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு நடத்தி பொறுப்புக்கு வருகிற வரை அவைத்தலைவராக மதிசூதனும், கழகத்தினுடைய பொருளாளராக என்னையும் தான் இந்திய தேர்தல் ஆணையம் கழகத்தை வழிநடத்துவதற்கு ஆணை பிறப்பித்தது. நாங்கள் இருவரும் 4 வருஷம் கழகத்தினுடைய விதிகளை காப்பாற்றி கழகத்தை வழிநடத்தி கழகத்தினுடைய சட்ட விதிகளுடைய 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெறும் என்ற விதி இருந்த பொழுது 2021 கழகத்திற்கு இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் தொண்டர்களுடைய வாக்குகளை பெற்று அவர்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த உரிமைகளுக்கு ஏற்ப அவருடைய வாக்குகளை பெற்று 2021 ஒருங்கிணைப்பாளராக நானும் என்னையும், இணை ஒருங்கிணைப்பாக திரு எடப்பாடி பழனிசாமியும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நம்முடைய கழக சட்ட விதியின்படி தலைமை பொறுப்பிற்கு முதலில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த தலைமை பொறுப்பில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றவர்கள் பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளராக என்னையும், இணை ஒருங்கிணைப்பாளராக திரு பழனிசாமி அவர்களும், கழகத்தின் அமைப்பு ரீதியாக அனைத்து நிலைகளும் இருக்கின்ற நிர்வாகிகளை தேர்தலை நடத்தி முறையான இந்திய தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும். அப்படித்தான் கழகத்தில் ஊரக உள்ளாட்சியில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள், பேரூர் கழக கிளைக்கழகங்கள், நகராட்சியில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள், மாநகராட்சியில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள், அமைப்பு ரீதியாக இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகள், இவைகளெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்திய தேர்தல் ஆணையத்தை அனுப்பிவிட்டோம். இது நடைமுறையில் சட்டப்படி கழக விதிப்படி செய்து முடிக்கப்பட்டது. இப்போதான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயரூபத்தை காமிக்கிறார். தலைமை கழகத்திலே கூட்டத்தை போட்டு ஒற்றை தலைமை வேண்டும் என்று அவர் மற்றவர்களெல்லாம் அவருடைய அறுவரையெல்லாம் பேச வைக்கிறார். இப்போ தானே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் முடிச்சு 2 மாதம் கூட ஆகலையே. ஒற்றை தலைமை எதற்கு? இரட்டை தலைமையில் தான் நீங்கள் சொல்லித்தானே இரட்டை தலைமையை நாங்கள் உருவாக்கணும். அதை வைத்து தானே 4 ஆண்டுகள் கழகத்தை நல்ல வழியில் நேராக பயணித்தோம். இப்போதுக்கு இந்த இது இல்லை. இவர் திறமையான முதலமைச்சர். ஒரு முதலமைச்சரே கட்சியுடைய பொதுச் செயலராக இருந்தால், ஒற்றை தலைமையில் பொதுச் செயலர் இருந்தால், அது இரண்டையும் பார்ப்பதற்கு அவருக்கு வெகுவாக இருக்கும் என்று தவறான ஒரு பஞ்சாயத்தை அங்கே பேசினார்கள்.
நாங்கள் முழுமையாக நானும் நம்முடைய வைத்திலிங்கம் அவர்களும் மனோஜ் அவர்களும் ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் கடுமையாக எதிர்த்தோம். அவர்கள் காதிலே வாங்கிக் கொள்ளவில்லை. அத்தனை மாவட்ட கழக செயலரும் தலைமை கழகம் இதை தந்து, எதை தந்து நல்லா பாருங்க கைய, எதை தந்து, எப்படி கூவாத்தூரில் அவர் முதலமைச்சராக வருவதற்கு பொன்னும் பொருளும் பணமும் கொடுத்து ஜனநாயக முறையில் இல்லாமல் குறுக்கு வழியில் முதலமைச்சர் ஆனாரோ அதே போல இதையும் தன்னிடம் குவித்து வைத்திருக்கிற பணத்தை கொண்டு காரியத்தை சாதிக்கிறோம். அப்போதான் நம்ம அந்த தர்ம யுத்தத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால், கழகத்தினுடைய சட்ட விதியை 50 ஆண்டு காலம் அந்த இருவரும் தலைவரும் காப்பாற்றிய அந்த தர்மத்தின் வழியிலிருந்து நீங்கள் வெளியிருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை நாங்கள் 30 மாவட்டங்கள் போயிட்டு வந்துட்டோம். 38ல் 30 மாவட்டங்களிலும் தென்காசி மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கின்ற எழுச்சி தான் தமிழகம் முழுமையும் இருக்கின்றது. தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களும், ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மதங்கள் வித்தியாசம் இல்லாமல், உங்களுடைய இலக்கு சரியான இலக்கு, நீங்கள் நியாயத்திற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இருவரும் தலைவர்களும் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றி இருக்கிறார்கள். இந்த இயக்கம் தான் 30 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய ஆளுகின்ற பொறுப்பை ஏற்றிருக்கிறது. வேறு எந்த இயக்கத்திற்கும் இந்த பெருமை இல்லை என்று மக்களும் தொண்டர்களும் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பழனிசாமி அவர்களை, அவரோடு இருக்கின்ற அறுவடிகளே, பழனிசாமி மிகவும் திறமையானவர், அவர் தலைமையில் இயக்கம் நன்றாக வளரும் என்று நீங்கள் சொன்னீர்களே. பழனிசாமி பொறுப்பிற்கு வந்த பிறகு நடைபெற்ற 8 தேர்தல்களில் தோல்வி. ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதில் நாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் 80% நாம் அதில் வெற்றி அடைவோம். பேரூராட்சி தேர்தலிலும் தோல்வி, மாநகராட்சி நகராட்சி தேர்தலிலும் தோல்வி, அடுத்து நடந்த இடைத்தேர்தலிலும் தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலில் 39 இடம் போட்டிட்டோம். ஒண்ணே கண்ணே கண்ணு தேனி மட்டும்தான் வெற்றி அடைந்தது. 38 இடங்களில் தோல்வி, 38 இடங்களில் படுதோல்வி. சட்டமன்ற தேர்தலில் அதற்கு முன்பாக வருகின்றது எதிர்நோக்கி, அதற்கு 1 மாதம் முன்பாக திறமையை ஆட்சி செய்கிறாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க, அதனால மீண்டும் அவரதே முதலமைச்சராக வரன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை தலைமையகத்தில் நிறைவேற்றணும்னு மாவட்ட செயலகத்தில் பேச வைக்கிறாங்கன்னா, சரி ரைட்டு, கட்சியில் குழப்பத்தை உருவாக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருந்து இந்த கட்சியை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கி இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்களும் ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இப்பொழுது அறிவிக்க வேண்டாம், தேர்தல் முடிந்தப்ப நீங்களே முதலமைச்சரை வந்துக்கங்க அப்படின்னு சொன்னோம். இல்லை இப்பயே நிறைவேற்றணும், நீங்களே போய் வெளியே வந்து பேட்டி கொடுக்கணும்னாங்க. அந்த பாவத்தையும் நாங்கள் தான் செஞ்சோம். என்ன நடந்தது? எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராக வர வேண்டும். நடந்த சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்தது? அவர் முதலமைச்சராக வர முடிஞ்சதா? இரட்டையில தோற்கடிக்கப்பட்டது. ஏன்? பொதுமக்களும் கட்சியுடைய தொண்டர்களும் அவரை ஏற்கவில்லை, நம்பவில்லை. இதுதானே நடந்தது. ஏன் நம்பவில்லைன்னா நம்பிக்கை துரோகம். அவர் இயக்கத்தில் 2 முறை அம்மா எனக்கு முதலமைச்சர் பதவியை தந்தார்கள். அம்மா அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வந்தபோதே உடனே நானே சென்று அம்மாவிடம் இந்தாங்கம்மா அப்படி சொல்லி காலில் விழுந்து கொடுத்துட்டு வந்தேன். 3ஆம் முறையாக முதலமைச்சராக சின்னம்மா தான் என்னை நியமித்தார்கள். சின்னம்மா சொன்னார்கள், நான் ராஜினாமா செய்துவிட்டேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சின்னம்மா நியமனம் முதலமைச்சராக நியமனம் செய்த சின்னம்மா அவர்களை என்ன வார்த்தை அவர் சொன்னார்? என்ன வார்த்தை? நல்லா சொல்லு தம்பி, நல்லா சொல்லு, எல்லாம் நல்லா நீங்களும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. இவ்வளவு ஒரு மோசமான நம்பிக்கை துரோகி, நன்றிங்க, கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரம் இல்லாமல், நன்றி இல்லாமல், எப்படி பழனிசாமி நீ அந்த வார்த்தையை சொன்னது? நீ யாருன்னு தெரியுமா? கட்சிக்கு நீ ஏதாவது தியாகம் செஞ்சு இந்த பதவிக்கு வந்தியா? இல்லை
தேர்தல் நின்று பொது தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தலில் நீ நின்று பழனிசாமி தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லி நீ முதலமைச்சர் ஆணையா? இல்லையே. 2016 இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாறு தான் முதலமைச்சர் என்று நடந்த சட்டமன்ற பொது தேர்தல். அந்த பொது தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை கூட பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார். நானும் மாண்புமிகு அம்மாவோடு உடனே சென்றேன். மாண்புமிகு அம்மா மிகப்பெரிய வெற்றியை பெற்று 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்கள் பெற்று முதலமைச்சரானார்கள் 2016. அதற்கு பின்னால் தான் ஓபிஎஸ் முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சர். நீ என்னமோ வந்து நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லி மக்களிடத்தில் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்றுனா ஏற்றுக்கிறான். இல்லையே, அது இல்லை. இப்போ என்ன நிலைமை? அதாவது முதலமைச்சர் இருந்தால் நான் தான் இருப்பேன், பொதுச் செயலாளர் இருந்தால் நான் தான் இருப்பேன், எதிர்கட்சி தலைவர் நான் தான் இருப்பேன். கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிள்ளையா இருக்கணும். எதுல நான் சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. இப்படி ஒரு மனிதன் சிந்திக்கின்ற மனிதன் இன்னைக்கு என்ன இந்த கட்சி அதல பாதாளத்தில் கொண்டு தள்ளிவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இந்திய அளவில் இருக்கின்ற தலைவர்கள், தேசிய தலைவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சந்திக்க போயஸ் கார்டனுக்கு வருவார்கள். அம்மா அவர்களும் அவர்களை மரியாதையோடு அழைத்து பேசி அனுப்புவார். மாநில தலைவர் வருவார்கள், பேசி அனுப்புவார். அப்படித்தான் நாம் தெம்பா கூட்டணி அமைச்சு தமிழக மக்களுடைய நன்மதிப்பை இந்த 50 ஆண்டு காலம் பெற்று வந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? மாண்புமிகு பாரத பிரதமர் 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார். மீண்டும் போல தேர்தல் வருது. அவர் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைச்சு பக்கத்தில் வலதுபுறத்தில் உட்கார வைக்கிறார். வலதுபுறத்தில் உட்கார வச்சு அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் விளைவிக்கிறேன். அன்னைக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து எடப்பாடிக்கு சனி வந்து உச்சந்தலில் உட்கார்ந்துருக்குப்பார். இந்த சனி எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாமல் நகலாது. தலைமை கழகத்தில் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. தோழமை கட்சியோட பேசுறது எந்த தோழமை கட்சிகள் பேசுறது தெரியல. அருமை சகோதரர் வைத்திலிங்கம் சொன்னார், வரிசையாக உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இடம் புரட்சி தலைவர் உட்கார்ந்துருந்த இடம் சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. அம்மா உட்கார்ந்த இடம் சிங்கம் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு உத்தரவுகளையும் டான் 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 டான்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேர் தலையை கீழே வந்து இப்படி உட்கார்ந்துருந்தாங்க. எதை போல இருந்ததுன்னு நம்ம வைத்திலிங்கம் சொன்னார். நீங்கள்லாம் கேட்டு ரசிங்க. அதில் 2 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. காலையில் 9 மணிக்கு வந்து உட்காந்தவங்க மதியம் வரைக்கும் உட்காந்து, எப்பா சாப்பிட போனீங்க, யாராவது வருதான்னு பாருங்கப்பா வெளியே அப்படின்னு தலைமை கழகத்தை நிர்வாகி அந்த மனோரன்னு மகாலிங்க இருக்காங்க, 2 பேரும் கேட்டிருக்காங்க. இவங்க குடுன்னு ஓடி போய் வெளியே பார்த்தாங்க. திரும்ப வந்து ஐயா ஒருத்தரையும் காணோம். இந்த பக்கம் நாங்கள் நடந்து போயிட்டு வந்து இந்த பக்கம் நடந்து போயிட்டு யாரும் வர்றது மாதிரி தெரியல. 2 பேர் ஐசி வித்துக்கிட்டு இருக்காங்க தலைமை கழகத்தில், வேற ஆளே இல்லை. இந்த நிலைமையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உருவாக்கிய எடப்பாடி பழனிசாமியை விடலாமா? நாம் விடலாமா? அனைத்து நிலைகளிலும் இந்த இயக்கத்தை அதல பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளி இருக்கிற பழனிசாமியை, எவ்வளவு பெரிய இயக்கம், எவ்வளவு பேர் தியாகம், தொண்டர்கள் எதையுமே எதிர்பார்க்கல. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா 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 அம்மான்னு சொல்லி பாச உணர்வோடு இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள். அவர்களை எண்ணிக்கூட ஒரு மனசாட்சியோடு இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்ற சிறு அளவுடைய எண்ணம் இல்லை. 4.5 வருஷம் நாம் முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஒரு நிமிஷமா ஓபிஎஸ் எந்த நேரம் என்ன வெளியில அவரை வந்து வெளியே தள்ளுறது அப்படி நேரம் பார்த்துக்கிறது. அம்மா காலமானாங்க. கரெக்டாக வந்து எல்லா பிள்ளையும் ஒன்று சேர்த்து இந்த 4 வருஷம் அடித்த கொள்ளையில் பணத்தை கொடுத்து இப்போ ரைட்டு பணம் மக்கள்கிட்ட பேசாத தம்பி. அங்கே இருக்கிற ஒரு 18-20 தலைமை கழக நிர்வாகியிடம்னு அந்த பணம் செல்லும். ஆனால் தமிழக மக்களிடத்தில் பணம் செல்லாது.
தொண்டர்கள் இருக்கின்றார்களே, தியாகம் செய்த இந்த இயக்கத்தை வளர்த்த தொண்டர்கள். 83 நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இருந்துச்சு. பெரியகுளம் நாடாளுமன்ற இடைத்தேர்தல், திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் வத்தலக்குண்டு ஆறுமுகம் என்ற தொண்டன் பட்டப்பகலில் வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே வெட்டி சாய்க்கப்பட்டார். இப்படிப்பட்ட பல உயிர்களை உயிர் தியாகம் செய்து வளர்ந்த கட்சி நம்முடைய கட்சி. இந்த கட்சிக்கு யாராவது துரோகம் என்று நினைத்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆன்மாவும் அம்மாவுடைய ஆன்மாவும் கண்டிப்பாக மன்னிக்காது. நீங்கள் அதற்கு தக்க பாடம் படித்தே ஆக வேண்டும். காலம் வெகுவரவில்லை. பழனிசாமி நீங்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும் பொதுச் செயலாளர் பதவி. நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாவர் தான் என்று நாங்கள் இதய சுத்தியோடு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு? இல்ல, அதுக்காக வேண்டிய மாற்றத்தையும் ஒருங்கிணைப்பை உருவாக்கணும். அதுக்கு தேர்தல் நடந்துச்சு. 2026 வரைக்கும் இருக்கு எங்களுக்கு பதவி. எந்த பதவி? இந்திய தேர்தலுக்கானது அனுப்பிச்சு அவங்களும் சரி ஓகேன்ட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவசரமா இதெல்லாம் செஞ்சு முதலமைச்சர்னா நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் எல்லாரும், தொண்டர்லாம் வேலை பார்த்துருவாங்க. இப்போ என்ன நிலைமையாச்சு? இந்த சண்டை வந்து இவருடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றதுனால சட்டமன்ற இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அந்த இடைத்தேர்தல் நாங்கள் தர்மத்தை நடத்திட்டு இருக்கோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவர் பொதுச் செயலாளர் இருக்கார். அவர் ஒரு வேட்பாளரை போட்டார், நாங்களும் ஒரு வேட்பாளர் போட்டோம். திரு அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எங்களை எல்லாம் அணுகி தொடர்பு கொண்டு நம்மளுக்கு பொது எதிர்கட்சி திமுக, அந்த திமுகவை நாம் ஒற்றுமையாக இருந்து தோற்கடிக்க வேண்டும் என்ற சொன்ன எண்ணத்தின்படி நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டால் இது கொங்கு மண்டலம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய கோட்டை, இதில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது என்று சொன்னவுடன் நானும் டிடிவி தினகரன் சார் அவர்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க. என்ன நடந்தது? ஈரோடு மாவட்டம் புரட்சி தலைவி அம்மாவுடைய கோட்டை, அதிமுக கோட்டை. 1989 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் தன்னந்தனியாக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நின்ற பொழுது 5 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்ற மாவட்டம் ஈரோடு மாவட்டம். அந்த ஈரோடு மாவட்டத்தில் கிழக்கு சட்டமன்ற தொகுதி நடந்த இடைத்தேர்தலில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டையிலே தோற்கடிக்கப்படுவதற்கு யார் காரணம்? எவ்வளவு ஒரு கட்சி, எவ்வளவு ஒரு தியாக கட்சி! 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடிக்கப்பட்ட மாபாவி. சத்தம் போட்டு சொல்லுங்க, சேலத்துக்கு கேட்கிறேன். ஏதாவது இந்த இயக்கத்திற்கு முன்னாலையும் எந்த தியாகம் செய்யவில்லை. புரட்சி தலைவர் பொதுச் செயலாளர் யானி குறுக்கு வழிகள், அதற்கு மேலே இது செய்யலை. அப்புறம் இந்த பொதுக்குழுவில் நடந்த சமாச்சாரம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், டிவியில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ ஒரு வன்முறை, வெறியாட்டம். நாங்கள் அமைதியாக ஜனநாயகம் பரப்பி நாங்கள் அமைதியாக வெளியே போயிடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றோம். தண்ணி பாட்டில் கொண்டு எரியாங்க. எவ்வளவு கண்ணியமாக பொதுக்குழுவை தலைவர் அம்மா நடத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இயக்கத்தில் வன்முறை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்ட எடப்பாடிக்கு நாம் தக்க பாடம் வருகின்ற தேர்தலில் தர வேண்டும். சரி, நம்முடைய நிலைமையை நீங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நடைபெற்றிருந்த அனைத்து வன்முறைகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நல்ல முடிவை எடுத்திருக்கின்ற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாடு மூலம் தெரிகிறது எங்களுடைய சுற்றுப்பயணத்தில். சரி, இப்பொழுது நம்மளுக்கு என்ன
நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, செயல் என்ன, கடமை என்ன என்று எண்ணுகின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நம்மளை எதிர்நோக்கி இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல கட்சிகள் நம்மளோடு கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலை உருவாகி இருக்கும்போது உங்களுடைய இயக்கத்திற்கு, இந்த தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற இந்த இயக்கத்திற்கு என்ன கட்டமைப்பை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று நம்மளை கேட்கக்கூடிய நிலை வரும். அதற்காகத்தான் தமிழகத்திலே 88 மாவட்ட கழக செயலாளர் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இங்கே தென்காசியில் மோட்டிப்பாண்டியன் மற்றும் நம்ம கணபதி போன்றவர்கள் மற்றும் எல்லா மாவட்டத்திலையும் தேர்வு செய்யணும். அவர்களிடம் சொல்லி கழகத்தில் என்னென்ன பதவிகள், நிர்வாகிகள், பொறுப்புகள் இருக்கணும் அதையெல்லாம் நீங்கள் தேர்வு செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அவர்களும் ஒரு 60% கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் 40% கொடுக்கணும். இதையும் 100% பூர்த்தி செய்து தேர்வு செய்து கழகத்தில் இருக்கிற அத்துணை நிர்வாகிகளையும் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டிருக்கோம். தருவோம் என்று சொல்லியிருக்கார். இதை காட்டிலும் தேர்தலை எதிர்கொள்வதற்கு அடிப்படை பணியான பூத் கமிட்டி, இந்த பூத் கமிட்டி புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா காலத்தில் நம்மளுக்கான வகுத்து தந்தது. அதன்படி தான் நாம் பல தேர்தலில் வெற்றியை கண்டோம். இந்த பூத்து கமிட்டி ஒவ்வொரு பூத்துக்கும் 18 குறைந்தபட்சம் அதிகபட்சம் 25 பூத்து கமிட்டி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும். ஒரு 1000 ஓட்டுகளையும் ஒரு பூத்து இருக்கும். ஒரு 1000 ஓட்டுக்கு 18லேருந்து 25 பூத்து கமிட்டி மெம்பரை நியமிக்க வேண்டும். தமிழகத்தில் 72,000 பூத்து கமிட்டிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 300லேருந்து 400 பூத்து இருக்கிறது. இவை அனைத்திற்கும் முழுமையாக பூத்து கமிட்டியை பல தேர்தல்களில் பூத்து கமிட்டி உறுப்பினர்கள் பணியாற்றியவர்களை நியமித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இந்த மாத கடைசிக்குள் தர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இரு பணிகளையும் முடித்து 100க்கு 100 முடித்து நாம் தேர்தலில் எதிர்கொள்கின்ற பொழுது நம்மை வெல்ல யாராலும் முடியாது என்ற சூழல் உருவாகும். உறுதியாக நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற நிலை இருக்கிறது என்பதையெல்லாம் உங்களிடம் நான் அன்போடு தெரிவித்து, குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் இவ்வளவு ஒரு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் PHP மனோஜ் பாண்டியன் அவருக்கும், அவரோடு இணைந்திருக்கின்ற 2 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் மற்றும் பல நம்முடைய நிர்வாகிகளுக்கும், அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே நெகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அமைதி அமைதி அமைதி. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஐயா அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் நெகிழ்ச்சியோடு சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் கழகம்தான் பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்யும் என்ற நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த நிலை மீண்டும் உருவாக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் மலர்வதற்கு பெரியவர்களே, தாய்மார்களே, கழகத்தின் அடித்தளமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களே, நீங்கள் நல்லாதரவு தாருங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.